ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற செடிகளை வந்து பற்றினது தான். இந்த வீடியோவுக்கு ஏற்கனவே ஒரு பார்ட் 1 வீடியோ இருக்குது. அது ஐ கார்டு அப்புறம் என் கார்டில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. இப்போ நான் கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் இல்லையா, இது வந்து பாவக்காய் செடி. இது நரி பாவைக்கான்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக காய்க்கும், சின்ன சைஸில் இருக்கும் இந்த பாவக்காய். அந்த செடி தான் அப்படி கல்லுக்கு கீழே முளைச்சிருந்துச்சு இல்லையா, வெறும் தரையில். அது நல்லா இந்த மரத்தடியில் கொண்டு வந்து இதை நட்டி வைக்கிறேன். அப்படின்னா இந்த மரத்தில் அது படர்ந்து வளர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிளகாய் செடி தான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரியலங்க. எப்படியோ ஒரு விதை இங்கே விழுந்து வளர்ந்துருக்கு வீட்டு முன்னாடி. இந்த பூச்செடிகளை தான் நான் ரோட்டில் இருந்து பறிச்சுட்டு வந்து இங்கே வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை, பசலைக்கீரை, வேறு என்ன சொல்லுவாங்க, ஞாபகம் இல்லையா, பாலக்கீரைன்னு சொல்லக்கூடிய இந்த கீரை. இது வந்து வச்சு ரொம்ப வருஷம் இருக்கும். வருஷம் இது எங்களுக்கு கீரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. குட்டி குட்டி செடிகளை வந்து பக்கமாக வளர்த்து விட்டுக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் அதிகமாக இதுலேருந்து கீரை வந்து எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த விதை விழுகிற இடத்துல எல்லாம் அந்த கீரை இருக்கும். இப்போ ரொம்ப மழைனால களை வந்து அதிகமாக வந்துருச்சு. அதை அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுட்டாலே போதும். எவ்வளோ பெரிய செடி! இதுதான் அந்த தாய் செடி. இதிலேருந்து உருவானதான் மற்ற எல்லா கீரை செடிகளும். இது கூட இப்போ இது ஒரு வருஷமாக தான் இருக்குது. இந்த குட்டி செடி கூட இப்போ ரீசெண்டாக முளைச்சது தான். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பூசணி கொடி. இதை வந்து அப்பா தான் நட்டி வச்சுருக்காரு. இது வளர்ந்துச்சுன்னா அப்படியே இந்த மரத்தில் படர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மரத்தடியில் வச்சுருக்காரு. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த கையாலைகளில் அந்த பாறையில் அப்படியே படர்ந்து அந்த சைடாக அப்படியே வளர்ந்துக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொடுப்பக்கீரை. இந்த கீரை ஒரு கொஞ்சம் போல் எங்கள் அம்மா ஒரு இடத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து அதை வந்து அங்கே வச்சு விட்டாங்க. அது அந்த அளவுக்கு அப்படியே படர்ந்து வந்து வளர்ந்துருச்சு. இது வந்து கத்திரிக்காய் செடி. இது ரொம்ப பொழைக்காது அப்படிங்கிற நிலமையில் இருந்துச்சு வெயிலுக்கு. ஆனால் மழை பெஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் பொழைச்சி மேலே வரைக்கும் அப்படியே வந்துருச்சு. இது தக்காளி செடி. இது வந்து பாப்பா தான் வீட்டுக்கு பின்பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சாங்க. அதுவும் பொழைச்சிக்கிடுச்சு. கீழே மொத்தம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதும் எல்லாமே கொடுப்பக்கீரை தான். இது வந்து கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோசா செடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து இருக்குது. பழைய வீடியோலையும் காட்டியிருப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இஞ்சிங்க. அப்பா வந்து ஒரு இஞ்சி முளைச்சிருச்சு இங்கே எங்கள் வீட்டில் இருக்கும்போது தான். அதை ஊர்லேருந்து வரும்போது அப்பா கிட்ட கொடுத்து விட்டேன். அப்பா இஞ்சி முளைச்சிருச்சுன்னு அதை பிரித்து வச்சு விட்ருக்காரு. இது வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் செடி, மிளகாய் செடி. இது வந்து மஞ்சள் கூட சேர்த்து ரெட்டைப்பிள்ளை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இன்னி ஒரு மிளகாய் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்கா. இது வந்து காந்தாரி செடிங்க. குட்டி குட்டி பச்சை மிளகாய் அப்படின்னு ரொம்ப காரமாக இருக்கும். இதுக்கு பேர் காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப காரமாக இருக்கும். நார்மலான காரத்தை விட பயங்கர காரமாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, நார்மலாக இப்போ 4 மிளகாய் போடும்னா இது 2 போட்டால் கூட போதும், அந்த அளவுக்கு காரமாக இருக்கும். இது கொலஸ்ட்ராலுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ப்ரெஷர், ஐபிபி உள்ளவங்களுக்கும் இது நல்லது. இது ஒரு பழைய மிளகாய் செடி. ஆனால் இன்னமும் பூத்துக்கிட்டும் காய்ச்சிக்கிட்டும் இருக்குது. எங்கள் வீட்டிலையே அதிகம் வளராதது இந்த கருவேப்பிலை தான். எப்படி வச்சாலும் என்ன சொல்கிறது, அது அதிகமாக வரதில்லை. இது சேம்பு கீரை தெரியும்னு நினைக்கிறேன். இது இன்னி ஒரு காந்தாரி செடி இந்த பக்கத்தில் இருக்குது. வீட்டோட இந்த பக்கத்தில் 2 எச்சிலையும் 2 காந்தாரி செடி வந்து வளர்ந்துருக்கு. நான் இப்போ நிறைய அதில் மிளகாய் வந்து நல்லா விளைஞ்சி இருந்ததுனால அது எல்லாத்தையும் பறிச்சிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இங்கே மிளகாய் அப்புறம் கத்திரிக்காய் இது மட்டும்தான், இந்த கீரைகள் இது மட்டும்தான் அதிகமாக எங்கள் வீட்டில் அதிகமாக கிடைக்கிது. மற்ற எது விலையை போட்டாலும் அது சரியாக வர்றதில்லை. அதனால் எது நமக்கு கிடைக்குதோ அதையே வீட்டை சுற்றி அதிகமாக போட்டிருக்காங்க.
அவ்வளோதான், இதோட இந்த விலாக் வந்து முடியுது. நான் இன்னொரு விலாகில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.